உண்மையாக ஆமாம் அது உண்மை தான். ஸோ நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நான் வந்து நோஃபேப்புக்கு ரொம்ப பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் வந்து ரொம்ப லோவர் ஸ்டேட்டில் இருந்தேன். அது எனக்கு நல்லாவே இல்லை. அப்புறம் சீமன் ரிட்டன்ஷன் கண்டுபிடிச்சி இந்த ப்ராக்டிஸை பண்ணி நோஃபேப்லேருந்து சீமன் ரிட்டன்ஷனுக்கு மாறினேன். சீமன் ரிட்டன்ஷனை கம்ப்ளீட்டாக லஸ்ட் எதுவுமே இருக்காது. நல்ல ஒரு பியூராக ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். பிரம்மச்சாரி வேறு, ரெண்டுக்கும் ஒரு சீமன் ரிட்டன்ஷன் ப்ராக்டிஸ் அதை பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு எல்லாமே வேறு மாதிரி அப்படி நல்ல கிளியராக பிரெயின் ஃபாகலாம் எல்லாம் நல்லா இருந்தது. ஒரு 1 மந்த் போச்சு. நான் பொண்ணுங்களை திரும்பி பார்க்கல, என் பாட்டு போயிட்டே இருந்தேன். 1 மந்த் கழித்து நான் எங்கள் மேம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, ஒரு மேம். அப்போ அவங்க பொண்ணு வந்திருந்தா. நான் அவளை பார்க்கும்போது எனக்கு வந்து அப்படியே ஒரு ப்ரைமல் அட்ராக்ஷன் இருந்துச்சு. எப்படி சொல்லார், ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்துட்டு ஒரு நைஸாக ஒரு டேஸ்டி ஏதாவது ஒரு சாப்பாடை பார்த்தா எப்படி நமக்கு அந்த ஃபீல் வருமோ அதே மாதிரி எனக்கு அவளை பார்த்து வந்துச்சு. ஆனால் அது ஒரு நல்ல ஃபீலிங்காக தான் வந்துச்சு அப்படியே போயிட்டு. ஸோ அது வந்து ஒரு ப்ரைமல் அட்ராக்ஷன். லஸ்ட்டு வேறு. லஸ்ட்டு வந்து நீங்களாக உருவாக்குறது. எனக்கு இது வேணும், எனக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிக்கும், அந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும், ப்ரிஃபரன்ஸ், அது வேறு, அது தப்பு. இது வந்து ஒரு நேச்சுரல். அவங்களுக்கு பசி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பசிக்கும், அவங்க பாடியே சொல்கிற மாதிரி அப்படி ஒரு அட்ராக்ஷன். இன்னொரு கதைக்கு வரேன். ஸோ இது மற்றவங்க எப்படி நம்மளுக்கு அட்ராக்ட் ஆகும் அதை நான் சொல்கிறேன். அது எப்படின்னா, இருந்திருக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு லைஃப்பில் கரெக்டாக போயிருக்கு. சிம்மர் டெஸ்ட்டில் இருக்கும், அப்படியே ஒரு ஃப்ளோவாக சிங்க்ரோனிசிட்டியாக போகும். ஸோ பொண்ணுங்க வந்து பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. வேறு சில பேர் என் கண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. என் எனர்ஜி, அதாவது எனக்கு அவங்க எனர்ஜி ஃபீல் ஆகும், எனக்கு எனர்ஜி அவங்களுக்கு நல்லா இருக்கும். மற்றவங்கள்ட்ட நல்லா சீரியஸாக இருப்பாங்க. நான் என்ன பார்த்தோன்னே அப்படியே மெல்ட் ஆகி போவாங்க. அந்த மேஸ்குலின் எனர்ஜி அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இது எல்லாமே உண்மை தான் என்னோட அனுபவத்தில். நான் யாரையும் கேட்டு சொல்ல, என்னோடய சொந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் இதுக்காண்டி பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு ஆசையை இன்னொரு ஆசைக்காண்டி விடுறீங்க. லஸ்ட்டு ஃபிசிக்கல் லஸ்ட்டை டிஜிட்டல் லஸ்ட்டை வந்து ஃபிசிக்கல் லஸ்ட்டுக்கு மாற்றுறீங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து இன்னவிட்டபிளாக தவிர்க்க முடியாமல் திருப்பி தொடங்கின இடத்துலையே வருவீங்க. ஒரு பொண்ணுக்காண்டி இல்லை பல பொண்ணுங்களுக்காண்டி நீங்கள் சீமன் ரிட்டன்ஷன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? அது அப்படியே தான் முடியும். அதனால் இந்த ப்ராக்டிஸை இதை நீங்கள் இதுக்காண்டியே பண்ணணும். கடமை விஷய பலனை எதிர்பார்க்காத மாதிரி இதை நீங்கள் எதுக்கு பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஆசையை துறக்கிறதுக்கு. ஆசையிலேருந்து நீங்கள் வெளியே வரணும். அதுதான் உங்கள் கோல். ஒரு பொண்ணை லவ் பண்ணணும், ஓகே, அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள். ஃப்யூச்சரு அது இது நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி. ஆனால் அது வேறு, இது வேறு. எனக்கு வந்து ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து லவ் பண்ணுங்கிறது வேறு, எனக்கு எல்லா பொண்ணுங்கிறது இது டிசைர், இது தப்பு. எனக்கும் சேர்ந்து சொல்கிறேன். ஸோ அதிலிருந்து நீங்கள் வெளியே வரணும். ஸோ இது நீங்கள் எதுக்காண்டி பண்ணலாம்? சீமன் ரிட்டன்ஷன். எதுக்காண்டி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஒன்று பொண்ணுங்க அட்ராக்ஷன், இன்னொன்று பொண்ணுங்க அட்ராக்ஷன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்காண்டி பண்ணணும். ஏன்னா நீங்கள் அனுபவம் உங்களை கற்றுக் கொடுத்துரும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை எதுக்கு பண்ணணும்? உங்கள் வளர்ச்சிக்காண்டி பண்ணணும், உங்கள் ஹையர் செல்ஃப்காண்டி பண்ணணும். அதாவது உங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தா உங்களோட இப்போ இந்த ஜான் இவன் எப்படி எல்லா விஷயத்துலையும் இருக்கிறதுலே பெஸ்ட்டாக இருக்க முடியும். ஓகே, அப்படி இருக்கலாம். அதுக்காண்டி நான் பண்ணணும். நான் ஒரு கிக் பாக்ஸர் ஆகணும், ஒரு பணக்காரன் ஆகணும், அதாகணும். இதான் பணக்காரன் ஆசை இல்லை எனக்கு. ஆனால் சொல்கிறேன், நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணது. உங்களுக்காண்டி பண்ணாதீங்க, அவளுக்காண்டி பண்ணாதீங்க, காடுக்காண்டி பண்ணுங்கள். அப்போ தான் காடு கூட உங்களுக்கு கனெக்ஷன் வருது. அதோட வேறு என்ன வேணும் உங்களுக்கு? ஸோ இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் ஆசைப்படுறதையும் தாண்டி எல்லாமே உங்களுக்கு வரும். அதை நான் அனுபவத்திலே சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த பாத்தில் ட்ரூவாக இருக்கணும். ட்ரூனா அதுக்கு நான் எதையும் பார்க்க மாட்டேன், அப்படி இல்லை. மைண்ட்ஃபுல்லாக இருங்க. ஆனால் திருப்பி எங்கேயாவது போனால் கூட திருப்பி இந்த பாத்தில் வந்துடுங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் தப்பான ரீசன்ஸ்காண்டி பண்ணீங்கன்னா அதுவே உங்களுக்கு கற்று தந்துடும். அதனால நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ நல்ல ஒரு வீடியோ. ஸோ உமன் அட்ராக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்க நீ வேறு என்னது வேறு நிறைய ஸ்டோரிஸ் இந்த மாதிரி இருக்குது. 1000 ஸ்டோரிஸ் சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் உண்மை தான். நம்மளை நடந்துக்கிறது வேறு மாதிரி இருக்கும். சில நேரங்கள் அனிமல்ஸ் எல்லாம் அட்ராக்ட் ஆகுன்னு சொல்லுவாங்க. அது மேபி சில நேரம் டாக்ஸ் எல்லாம் இப்படியே பார்த்துட்டு இருக்கும். ஏன்னா அந்த அவ்வளோ எனர்ஜி இருக்குது. உங்கள் ஹார்ட்டை சுற்றி, உங்கள் ஹார்ட் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆகும். அது சுற்றி ஒரு ஆறா மாதிரி இருக்கும். அதாவது எனக்கு உமன் அட்ராக்ஷன் நடந்திருக்கு. ஆனால் அதை விட அதிகமாக என்ன சொன்னால், லைஃப் ஸ்மூத்தாக போகும். எல்லாமே அவங்க விருப்பம் இல்லை, அவங்க போக வேண்டிய மாதிரி போகும். எல்லாமே ஈஸியாக இருக்கும், ஃப்ளோவில் போகும். அது நீங்கள் லஸ்ட்டை விடணும். வெறும் சீமன் ரிட்டன்ஷன் மட்டும் பண்ணால் போதாது. அந்த டிசைர் போகணும். நீங்கள் உங்கள் கோல்ஸ் மைண்ட் ஃபோக்கஸ் அதாவது அந்த பொண்ணு, அந்த வீடியோ, அந்த இது அப்படி போகாமல், ஓகே எனக்கு நாளைக்கு கிக் பாக்ஸிங் மேட்ச்சுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஜிம்முக்கு போகணும், இவ்வளோ ரூபாய்க்கு நான் இது பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகணும், அந்த மாதிரி நல்ல தாட்டுக்கு போகணும். இந்த மாதிரி போயிட்டு இருந்தால் உங்களுக்கு அந்த சீமன் ரிட்டன்ஷன் யூஸே இல்லை. நீங்கள் உங்கள் க்ரோத்துக்கு பண்ணுங்கள். ஓகே கைஸ், நான் நோஃபேப் கோச்சிங் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நம்ம 1-to-1 ஒரு ஃப்ரீ வீடியோ காலில் பேசலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணலாம், இல்லாட்டி ஓகே உங்களுக்கு டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணலாம். ஓகே கைஸ், see you soon.